கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் அனைவரும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, விசேஷமாக இன்றைக்கு கூட தேவனுடைய கிருபையினால நம்ம ஒரு நல்ல பாடம் பார்க்க போறோம். வேற ஒரு சகோதரர் வர வேண்டியது சில சூழல் காரணமாக கடைசி நேரத்துல நேற்று நைட்டு கால் பண்ணி சொல்லிட்டாங்க வர முடியல அப்படின்ட்டு. அதனால ஒரு பாடம் இன்னைக்கு யதார்த்தமா அமைஞ்ச ஒரு பாடம் பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நல்ல தகப்பன் கெட்ட குமாரன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோமா? ப்ராடிகல் சன். ஓகே, வேற நல்ல தகப்பன் கெட்ட குமாரன் வேற யாரு? சாமுவேலோட சம்பந்தப்பட்டது ஏலி. கரெக்டுங்களா? ஏலி நல்ல எல்லா வெளிய விஷயத்தையும் கரெக்டா செஞ்சு வந்தாலும் நல்ல தகப்பன். ஆனா பெற்றோர் வகையில அவர் நல்ல தகப்பனா இல்லாம போயிட்டாரு அப்படிங்கிறது மிடில் பார்க்கும். நல்ல தகப்பன் கெட்ட குமாரன்கிறது நம்ம ஓமையில ஒரு விஷயம் பார்க்கணும். ஏலியோட விஷயத்துல நியாயப்பிரமாணத்தின்படி அவர் செய்த காரியமெல்லாம் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. ஆனா பிள்ளைகளை வளர்ப்புல அவர் என்ன பண்ணிட்டாரு, மிஸ் பண்ணிட்டாரு. அதனால ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்துச்சு, கெட்ட பிள்ளைகள் ஆயிட்டாங்க. கரெக்டுங்களா? இப்ப நாம இன்னைக்கு பார்க்க போற பாடம் என்னன்னா, கெட்ட தகப்பன் நல்ல பிள்ளை. கெட்ட தகப்பன் நல்ல பிள்ளை யாரு? எசேக்கியா. ஓகே, நீங்க பாடம் அது இல்ல, எசேக்கியா பத்தி இல்ல. கெட்ட தகப்பன், கெட்ட தகப்பன், சரிங்களா? ஆனா நல்ல பிள்ளை. யாராவது க்ளூ கொடுக்குறீங்களா? இல்ல, ஒரு விஷயம் அதுல சம்பந்தப்பட்டது சொல்லிடுறீங்க, பட் கரெக்டான நீங்க பாடம் யோசியா. அது ஆவிக்குரியதா இருக்குது, அதோட மீனிங் அது யோசியா. ரைட்டுங்களா? யோசியா. சோ யோசியா ராஜா. இப்ப பொதுவா நம்ம பாக்குறோம்னா, ஒரு பிள்ளைகள் பிறக்கும் போது, கருவுல இருக்கும் போது, கரெக்டுங்களா, கருவுல இருக்கும் போது பெற்றோர்களுக்கு பயங்கர கற்பனைகள் இருக்கும். அது இல்லாம பயங்கர சோதனைகள் இருக்கும், டெஸ்ட் இருக்கும் நிறைய. அந்த பிள்ளை கரெக்டா பிறக்கணும், அதுக்கப்புறம் கரெக்டா வளரணும், இது போன்ற அநேக கனவுகள் கற்பனைகள் இருக்கும். அது வரப்போ வரக்கூடிய அந்த பிள்ளைகள் பிறக்க போது கொடுக்கக்கூடிய சூழல்கள் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது, ஆனா பெற்றோர்களுக்கு நல்லா தெரியும். கரெக்டுங்களா? இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சோ இந்த இதுல பார்க்கும்போது ஒரு நல்ல பிள்ளை பிறந்திருக்காரு, ஆனா தகப்பன் மோசமான தகப்பன் தான். கரெக்டுங்களா? சோ அது எப்படின்னு பார்க்கும்போது, இந்த யோசியா ராஜா நீங்க கரெக்டா சொன்னீங்க. 8 வயசுல என்ன ஆயிட்டாரு? அவரு கிங் ஆயிட்டாரு. 8 வயசுல ராஜா. 8 வயசுல ராஜாவான அந்த ஒரு குழந்தைக்கு என்ன நினைவு இருந்திருக்கும்? ஒரு குழந்தை, 8 வயசு குழந்தை இல்லையா, என்னதான் தெரியும்? இந்த காலத்துல 8 வயசு குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வீடியோ கேம் விளையாடுறாங்க இல்லைங்களா இந்த காலத்துல. அப்ப ஒரு 8 வயசுல தன்னுடைய இருதயம், அந்த வயசு சின்ன குழந்தை யோசியா ராஜாவாக அங்க இருக்கும்போது தேவனை நோக்கி அங்க என்ன பண்ணுச்சு? அங்க கூப்பிட்டது இருதயம். கரெக்டுங்களா? அவங்க அப்பா செஞ்ச சில தவறுகள் அந்த பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அது எப்படி தவறுன்னு தெரியுது அந்த குழந்தைக்கு. அது தவறுன்னு எப்படி தெரியும்? 8 வயசுல என்ன தெரியும்? ஏன்னா பிள்ளைகள் எப்படி வளர்க்குறோமோ அப்படிதான் வளரும். கரெக்டுங்களா? அப்பாவே மோசமான அப்பா. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைய கரெக்டா என்ன பண்ணிருப்பாரு, வளர்த்துருப்பாரா? ஒரு தாயோட இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா? சோ பாருங்க, 8 வயசுல தப்பு அப்படிங்கிறத உணர்ந்து ராஜாவான அப்ப யார் இன்ஸ்ட்ரக்ஷன் அங்க கொடுத்துருக்கா? 8 வயசு குழந்தைக்கு யார் தான் கொடுக்க முடியும்? ஒண்ணு அப்பா கொடுக்கணும், இல்லாட்டி அம்மா கொடுக்கணும். அப்ப நீங்க சொன்ன மாதிரி அம்மா தான் என்ன பண்ணிருக்கணும், அவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். கரெக்டா? இப்படி பார்க்கும்போது 16 வயசு ஆகுது. அப்ப 16 வயசுல ஒரு முதிர்ந்த ஒரு மெச்சூர்டு 16 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அடல்ட் ஏஜுக்குள்ள
வரக்கூடிய ஒரு டீன் இயர்ஸ் இல்லைங்களா. ஸோ அந்த ஏஜ்ல அவர் என்ன பண்றாரு, தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு ராஜ்யம், அந்த அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ராஜ்யம் இருக்கு இல்லையா, இந்த இஸ்ரேல் தேசத்துல யூத ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை அவரு சரியா கொண்டு வரதுக்கு அவரு சரியான சில முடிவுகள் எடுத்தார். 20 வயசுல அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய தீர்மானங்கள், அவருடைய நம்பிக்கைகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அவர் எடுக்கக்கூடிய டெசிஷன், இண்டிவிஜுவல் டெசிஷன் மேக்கர் ஆயிட்டார். 16 வயசுலயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 20 வயசுலலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுவாரு, இண்டிவிஜுவல் டெசிஷன் மேக்கரா அங்க இருந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, 8 வயசுல ஒரு அதிகாரம் கொடுத்து அந்த சிலைகள் எல்லாம் உடைக்க சொல்லி அப்படியே வந்தது. 16 வயசுல ராஜ்யத்தை நல்லா ஸ்திரப்படுத்தி 20 வயசுல இந்த ஒரு கட்டளைகளை, இந்த ஒரு நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை தன் கோத்திரத்தின் மாத்திரம் இல்லாம மனாசே, எப்ராஹிம், சிமியோன் மற்றும் நப்தலியின் பாகங்கள்ல கூட என்ன பண்ணிட்டாரு, இத ஸ்ப்ரெட் பண்றாரு. என்ன பண்ணாரு, என்ன பண்ணாருன்னா அங்கெல்லாம் என்ன வந்துருச்சுங்க, சிலைகள் அங்க வந்துருச்சு, விக்கிரக ஆராதனைகள் வந்துருச்சு. அந்த விக்கிரகத்தை எல்லாம் நியாயப்பிரமாணத்தை காட்டி என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட வைத்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. சிட்டியை ஃபுல்லா கிளீன் பண்றாரு. அது கிளீனிங் வந்து இந்த ராஜா நேர்ல போய் இவரே சூப்பர்வைஸ் பண்றாராம். இவரே நேரா போய் நின்று சூப்பர்வைஸ் பண்ணி எல்லாத்தையும் பர்ஃபெக்டா, இப்ப யாராவது வேலைக்கு ஆள் வச்சோம்னா என்ன ஆகுதுங்க, ஒன் பை ஒன் சில காம்ப்ரமைசஸ் ஆகும். அதே கட்டளை இட்டவரே வந்து சூப்பர்வைஸ் பண்ணா எப்படி இருக்கும், ஃபுல்லா கரெக்டா வரும். அப்ப அந்த மாதிரி ஒரு சூப்பர்வைஸ் பண்ணாரா. ஏனென்றால் அவர் வந்து தேவனுடைய அந்த நியாய பிரமாணத்திலையும் அவருடைய அந்த சட்ட திட்டங்கள்லையும் ரொம்ப குறிக்கோள், அவருடைய குறிக்கோள் நோக்கம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய வாசிக்கலாம். அவர் உண்மை தூபம் காணுகிற வேலையை ஆசாரியர்களை உண்மை பலியிடுவான். மனுஷனின் எழுந்துள்ளம் உண்மை சுத்தரிக்கப்படும் என்பதையும் கர்த்தர் வைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இவன் இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கற்று உடைக்கிறதுக்கு இதுவே அடையாளம் என்றான். சோ இது ஒரு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட ஒரு காரியம், அதை வந்து நிறைவேற்றி காட்டுறார். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 15 முதல் 17 முடிய வாசிக்கலாம். 15 முதல் 17 முடிய. குமாரனாகிய யெரொபெயாம் பெத்தேலில் உண்டாக்கியிருந்த பலிபீடமும் மேடையும் அந்த இரண்டையும் அவன் எடுத்து அந்த மேடையை சுட்டரித்து தூணாக்கி விக்கிரக தோகையும் சுட்டரித்தான். யோசியா திரும்பி பார்க்கிற போது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறையை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறையில் உள்ள எலும்புகளை எடுத்து வர செய்து, இப்படி நடக்கும் என்று யோகிய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டரித்து அதை தீக்காடாக்கினான். அதை என்ன பண்ணிட்டாரு, எரிச்சு போட்டார், முழுசா எரிச்சு போட்டார் பலிபீடத்து. இதெல்லாம் 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். 2 நாளாகமம், 2 Chronicles, 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இளம் வயதால் இருக்கையே தன் தகப்பனாகிய தாவீதின் தேவை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகளையும் தோப்புகளை, தோப்பு சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். பாத்தீங்களா, இவர் வந்து என்ன பண்றாருன்னா தகப்பனாகிய தாவீதின் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை பாக்குறோம். தன்னுடைய சொந்த தகப்பன் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் தாத்தா இல்லைங்களா, கொள்ளு தாத்தா, அவருடைய பேரை வந்து இவருக்கு ஸ்டிக் பண்றாங்க. அப்படின்னா யோசியா வந்து எப்பேற்பட்ட ஒரு மகிமை வாய்ந்த ஒரு பாத்திரமாக அங்க இருந்திருக்கணும் இல்லைங்களா. தேவனுக்கு முழுக்க முழுக்க கீழ்ப்படிஞ்ச ஒரு பாத்திரமாக அங்க இருக்கிறார். அதே போல யோசியாவின் காலத்துல ஒரு
பஸ்கா நடந்துச்சு. கரெக்டுங்களா? பஸ்கா நடந்துச்சு. அது எப்பேற்பட்ட பஸ்கா? அது எசேக்கியாவோட பஸ்கா. அதுதான். ஆனா பைபிள்ல பாக்குறப்ப ரொம்ப பெரிய பஸ்கான்னு எசேக்கியா சொல்லுவாங்க, யோசியாவை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யோசியா வந்து கடைசியில அவருடைய மரணம் வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி ஆயிடும். கரெக்டுங்களா? அந்த மரணத்தை வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா யோசியாவை ஹைலைட் பண்ண மாட்டாங்க. ஆனா உண்மையிலே அந்த மரணம் வந்து அது தெய்வீக திட்டப்படி நம்ம பின்னாடி பார்க்கலாம், அது வேற மாதிரி. ஆனா யோசியா காலத்துல நடந்த ஒரு பஸ்காவை போல என்ன பண்ணல எசேக்கியாவும் பண்ணல, வேற யாரும் பண்ணல. கரெக்டுங்களா? சோ அப்ப பாருங்க, அந்த மாதிரி ஒரு கிராண்ட் பஸ்கா, பெரிய பஸ்காங்க பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கூட பார்க்கணும். சோ இப்படியா பார்க்கும்போது அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டிக்காகவோ இல்ல அவருடைய சொந்த சந்தோஷத்துக்காகவோ அப்படிலாம் என்ன பண்ணல. தேவனுடைய சந்தோஷத்துக்காக அவர் என்ன பண்ணாருங்க, இந்த வேலையை அங்க செஞ்சார் அப்படின்னு பார்ப்போம். தேவனுடைய சந்தோஷம் தான் முக்கியமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு 8 வயசு பையன் அவர் வந்து இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா பாப்புலாரிட்டி பத்தி தெரியாது. கரெக்டுங்களா? அப்போ இவர் வந்து தன்னுடைய சொந்த சந்தோஷத்துக்காக தேவனுடைய சந்தோஷத்துக்காக புக்ல, நியாயபரமான புக்ல என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு காரியத்துல அவர் அங்க செஞ்சார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இது போல சில சீர்திருத்தங்கள் பைபிள்ல அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்துருச்சு. இது போல சில ரிஃபார்மேஷன், இந்த ரீகன்சிலேஷன்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவோம், நடந்துகிட்டே இருக்கும் அப்பப்ப. எலியா கூட என்ன பண்ணாருங்க, எலியா ஒரு ஆயிரக்கணக்கான பாகால் ஆசாரியர்களை வெட்டி போடுறதுக்கு என்ன பண்ணாருங்க, அங்க வேலை செஞ்சார். அது மாதிரிலாம் இருந்துச்சு. இது மாதிரி பைபிள்ல அநேக முறை அநேக வன்முறைகள் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது, ஏற்றுக்கொள்ளவும் பட்டிருக்குது. சோ இதை வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா பிற்காலத்துல கிறிஸ்தவர்கள், பைபிள்ல கூட என்ன இருக்குதுங்க, பிற்காலத்துல கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, பைபிள்ல வன்முறைகள்லாம் அலவுடு, இந்த சட்டத்தின்படியாக நியாயப்பிரமாணத்தின்படியாக பைபிள்ல வன்முறைகள்லாம் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ன பண்ணிருக்காங்க, சண்டையெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. கிறிஸ்தவ ராஜ்யம் புரியுதுங்களா? அப்போ சண்டை போட்டுக்கலாம், அலவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆனா உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பினை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிற நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வன்முறை முழுவதுமாக கிறிஸ்தவத்துக்கு விரோதமானது. கரெக்டுங்களா? கிறிஸ்டியானிட்டிக்கு விரோதமானது. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, வந்து நியாயப்பிரமாணத்தை முழுமையாக அங்க என்ன பண்ணிட்டாரு, உடைச்சு போட்டாரு, முடிச்சிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டாரு. பண்ண உடனே அடுத்தது என்ன பண்ணிட்டாரு, அன்பின் பிரமாணத்தை இங்க கொண்டு வந்துட்டார். சோ லா ஆஃப் லவ் வந்துருச்சு. இப்போ இங்க என்ன இருக்குதுன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அது இருந்திருக்கு. ஒருவேளை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இன்னமும் அதாவது உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் சொல்லியிருந்தார் இல்லையா, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு சொல்லாம இன்னமும் இஸ்ரேல் தேசம் முன்னாடி இருந்த மாதிரியே அதே இடத்துல இருந்து நியாயப்பிரமாணத்தை முழுவதுமா கடைபிடிக்கிற ஒரு ஜனமாக இருந்திருந்தால், கரெக்டுங்களா, இன்னமும் இந்த உலகத்துல என்னதான் நடந்துட்டு இருக்கும், அவங்க மூலியமா வன்முறைகள் நடந்து கொண்டே இருக்கும். கரெக்டா இல்லைங்களா? இப்பவே ஒண்ணுமே இல்லாம போனதுக்கு அப்புறம் இவ்வளவு வன்முறை அங்க இருக்கு. அப்ப நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும், வன்முறை இன்னமும் இருக்கும். கரெக்டா? அதுக்குதான் உங்க வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும். யூத யுகத்தை என்ன பண்ணிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டு, ஏன்னா ஒரு யூதனாக யாரே வந்துட்டாரு, இயேசு கிறிஸ்துவே வந்துட்டார். இயேசு கிறிஸ்து வேற ஒரு பிரமாணம் இங்க கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பழச என்ன பண்ணணும், ஒழிச்சாகும். கரெக்டுங்களா? இல்ல அதுவும் இருக்குது இதுவும் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு ஒழுங்கு அங்க வரவே வராது, ஒரு முடிவு வரவே வராது. அப்படித்தான் பார்க்கிறோம். யூத ஜனங்களை அங்க சிறைப்பிடித்து கொண்டு போகிறதுக்கு தேவன் செஞ்சிட்டார். ஏன்னா அவருடைய முக்கியமான அன்பின் பிரமாணம் இந்த பூமியில என்ன ஆகும், நிறைவேற ஸ்தாபிக்கப்படணும், ஆரம்பிக்கணும். இல்லாட்டி நியாயப்பிரமாணம் அதை நிறைவேற்ற விடாது. நியாயப்பிரமாணம் இன்னமும் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கும், நீதியை கேட்டுக்கிட்டே இருக்கு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு, ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கு, சரி பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? நியாயப்பிரமாணத்தை ஒருவரும் கடைபிடிக்க முடியாது. கரெக்ட்ல? யாரால என்ன பண்ண முடியல, 100% அவங்களால கீழ்ப்படிய முடியல.
அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை திருப்திப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்ததுனால இயேசு கிறிஸ்து வந்து தன்னை முழுமையாக கீழ்ப்படுத்தி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டார். இஸ்ரேல் ஜனங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டார், துரத்தி அனுப்பிச்சு விட்டுட்டார். அனுப்பிச்சு விட்டோன்னே இவங்களால ஒன்னும் செயல்பட முடியாததுனால அழகா இந்த கடுகு விதை அப்படி என்னாச்சுங்க, பெரிய மரமாச்சு. அதுக்குள்ள கிளை இருக்கு, அது வேற வந்துருச்சு, அது அடுத்தது. ஆனா போட்ட விதை என்னது? அன்பின் சத்தியம். அது வந்து உலகம் முழுக்க பரவணுச்சு. அதனாலதான் டெமோக்ரஸி இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நமக்கு ஒரு விடுதலை இது போன்ற காரியங்கள்லாம் இந்த பூமியில வந்துச்சுன்னு பாக்குறோம். சோ இப்படியாக அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு அன்பின் பிரமாணத்துல கிறிஸ்தவ மார்க்கம் முழுக்க இருந்தாலுமே அவங்க எதை கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா நியாயப்பிரமாணம் இவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஆனாலும் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல என்ன ஆயிடுச்சு, வன்முறையெல்லாம் இருந்துச்சு. அது மாதிரி நாமளும் பண்ண தப்பு இல்ல நீதிக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க அந்த சட்டமே இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாருமே யூதர்களா மாறி இருப்பாங்க. கரெக்டுங்களா? இந்த ஜனங்க எல்லாருமே கிறிஸ்தவர்களா வந்த ஜனங்கள் எல்லாருமே யூதர்களாவே மாறி இருப்பாங்க. கரெக்ட் தானே? எல்லாருக்குமே அந்த விருத்த சேதன முறைப்படி செஞ்சுட்டு என்ன பண்ணிருக்கலாம், யூதர்களாக மாறி முழுக்க முழுக்க அப்படியே யூத ராஜ்யமே முழுசா வந்து தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. ஆனா உண்மையான தேவனுடைய சிந்தை, அந்த தேவனுடைய திட்டப்படி அந்த அன்பின் பிரமாணம் இந்த பூமியில நிறைவேறி இருக்கவே வராது. சோ இப்ப ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படியே வந்து தேவனுடைய உண்மையான ராஜ்யம் 1000 வருட அரசாட்சியில கண்ணுக்கு தெரிகிற பகுதி வரும்போது அங்க என்ன தங்கும் பாக்குறோம், சந்தோஷமும் சமாதானமும் தங்கும். அப்படின்னா இனிமேல் என்ன இருக்கக்கூடாதுங்க, பழையவைகள் எல்லாருமே ஒளிந்து போகணும், நியாயப்பிரமாணம் இருக்கக்கூடாது, மற்ற இந்த நியாயப்பிரமாணத்தை வச்சு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா காரியங்களும் இருக்கக்கூடாது. அங்க முழுக்க முழுக்க அன்பின் பிரமாணம் அங்க இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இப்படி பார்க்கும்போது பெந்தெகோஸ்தே நாள்ல ஒரு அருமையான ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஏற்படுத்தப்பட்டதோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய ஒரு புதிய சட்டத்திட்டங்களை அங்க ஒரு செயல்ல அங்க வந்துருச்சுன்னு பார்த்தோம். அதாவது சுவிசேஷ யுகத்தின் சட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஆவிக்குரிய இந்த இஸ்ரேலர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களும் போர் புரியணும். எதோட போர் புரியணுமா? இப்போ மனுஷங்கள்ல எதோட போர் புரியணும்? நம்முடைய, அதாவது இந்த இஸ்ரேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் என்ன பண்ணும், யுத்தம் அவரவர்களுடைய சொந்த இருதயத்திற்குள்ளாக காணப்பட வேண்டும். நாம சுயத்தை என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். அடுத்தவங்களை ஜெயிக்கிறது நியாயப்பிரமாணத்துல இருந்துச்சு. ஆனா இங்க வந்து என்ன பண்ணணும், நம்முடைய சுயத்தை ஜெயிக்கணும். மாம்சத்தினுடைய ஆசைகள் அதை ஜெயிக்கணும் இல்லைங்களா? அந்த மாம்சத்துக்கு எப்படி இருக்கீங்க ஆசை? யோசியாவுக்கு என்ன ஆசை இருந்துச்சு அந்த காலத்துல? யோசியாவுக்கு என்ன, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா நியாயப்பிரமாணம் அவருக்கு ஆதரவா இருந்துச்சு. எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கலாம், வன்முறை பண்ணலாம், எல்லாத்தையும் சரி பண்ணி எரிச்சு போட்டலாம். கரெக்டா? இப்ப நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நமக்கும் ஒரு ஆசை இருக்குது இல்லைங்களா? அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்படின்னா ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியாது. இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் ஓட்டத்துல எப்படி இஸ்ரேலர்களுக்கு அங்க ஜெயிக்க முடியாம முடிஞ்சிருச்சோ, இஸ்ரேலுக்கு ஜெயிக்க முடியாம முடிஞ்சதோ அவர்களால் ஜெயிக்க முடியல. அது போல ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் வந்துட்டா கூட இந்த வன்முறை இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்ததா பார்க்கும்போது எதிராளியானுடைய தந்திரங்கள். யார் எதிராளி? சாட்டன். அவனுடைய தந்திரங்கள். அந்த தந்திரங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்க தெரியணும். உலகத்தினுடைய ஆவி, அதுக்கு எதிராக நாம் போராடக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா விசுவாசத்தின் நல்ல போராட்டம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ ஒவ்வொரு இருதயத்திற்கும் ஒரு கான்கர் பண்ணக்கூடிய, கைப்பற்றப்படக்கூடிய ஒரு இடங்கள் இருக்குதான் ஒவ்வொரு இருதயத்திற்கும். அது என்ன அப்படிங்கிறப்போ, நம்ம கிட்டையும் விக்கிரகங்கள் இருக்குது. நம்முடைய இதுக்குள்ள என்ன இருக்குது, நாம போய் சண்டை போட வேண்டிய விக்கிரகங்கள் யார்கிட்ட இருக்குது? நம்ம கிட்டயே இருக்கு. விக்கிரக ஆராதனை நம்ம கிட்ட இருக்குதான். என்ன விக்கிரக ஆராதனை? எஸ், நம்முடைய ஆம்பிஷன்ஸ், நம்முடைய உலக பிரகாரமான ஆசைகள், நம்முடைய கோல் எல்லாம் இதெல்லாம் நம்ம வச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம விக்கிரக ஆராதனை என்னென்ன சொல்லலாம், பொருள் ஆசை.
இப்போதைக்கு இந்த உலகத்துல அதிகமா செயல்படக்கூடிய ஒரு காரியம் என்னதான்? பொருளாசை. கரெக்டுங்களா? அந்த பொருள் ஆசை, அதாவது என்ன சொல்லுவாங்க, டிசைர் ஆன் வெல்த், டிசைர் ஆன் வெல்த். அதுதான் நம்ம ரொம்ப ஆக்கிரமிச்சிருக்கு. நமக்குள்ள இருக்கிற விக்கிரக ஆராதனை என்னதான்? அதுதான். கரெக்டுங்களா? அப்போ இந்த ஒரு விக்கிரக ஆராதனை நம்ம விட்டு என்ன பண்ணி ஆகணும்? நம்ம ரொம்ப கடினமாக அடிச்சு உடக்க வேண்டியது இருக்கு. நியாயப்பிரமாணத்தின்படி கத்தி எடுத்து குத்த முடியாது இல்லைங்களா? கத்தி எடுத்து குத்தி எடுத்துடணும் அப்படின்னா, இப்ப ஆவிக்குரிய பட்டயம் கத்தி கொடுத்துட்டார். நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? ஆவிக்குரிய பட்டயம். என்னது அது? சத்தியம். இந்த சத்தியத்தை உள்ள போட்டு 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 நாம என்ன பண்ணணும்? அந்த பொருளாசையை நம்ம விட்டு அகற்றி எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இது சாதாரண விஷயம் இல்ல, சாதாரண போராட்டம் இல்ல, மிகப்பெரிய போராட்டம், ரொம்ப கஷ்டமான போராட்டம். அதை சாம்பலாக்கணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதை நம்ம சாம்பலாக்குறோம், இதை போராடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தேவன் மேல முழுவதுமாக விசுவாசிக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா நம்முடைய விசுவாசம் என்ன இருக்குன்னா, உலகத்துல உள்ள பொருள்லையும் படத்திலையும் நம்முடைய விசுவாசம் இருக்குது. இது நம்மளை காப்பாத்தணும், காப்பாத்தும் அப்படிங்கிற விஷயத்துல அங்க நம்ம செயல்படுறோம். ஆனா அது மேல என்ன பண்ண தேவையில்லை, நம்ம ஆசை வைக்க கூடாது. அதுதான் எல்லா எல்லா விக்கிரகத்துக்கும் வேறா இருக்குது, ரூட்டா இருக்குது, எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது என்று நம்ம பார்க்கணும். சோ அது போன்ற ஒரு தொழுது கொள்ளுதல் வணங்குறது நம்ம எடுத்து போட்டுட்டு நாம் தேவனாகிய கர்த்தருக்கான தொழுது கொள்ளுதலை, இல்லைங்களா, ஆராதனையை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அதை இந்த விக்கிரகத்தை எடுத்து போட்டுட்டு அவர் என்ன பண்றாருங்க, அதாவது தேவனுக்குரிய ஆலயத்துக்குரிய வேலையை அங்க செய்யறாரு. கரெக்ட் தானே? யோசியா என்ன பண்றாரு? தேவனுடைய ஆலயத்தை அங்க சுத்தம் பண்ணி பஸ்கா வேலையை அங்க செய்ய இருக்கிறார். நாம் இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விக்கிரக ஆராதனையை எடுத்து போட்டுட்டு நாம் என்ன பண்ணுமா, தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய அந்த வேலையை செய்ய வேணும், இல்லைங்களா? உலகத்தோட காரியத்தை பொறுத்த மட்டும் அந்த உலகத்து அவர்களோடு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று நமக்கு தெளிவாக அங்க சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்குது. யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 17:16. 17ஆம் அதிகாரம் வசனம் 16. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. பாருங்க, இங்க என்ன சொல்லுதுன்னா, உலகங்கிறது இருக்குதான், உலகங்கிறது இருக்கு. இந்த உலகத்துல இந்த மாதிரியான பொருள் ஆசை, இந்த மற்ற ஆசைகள், விக்கிரக ஆராதனை இருக்கதான் செய்து, அது இல்லைன்னு சொல்ல. தேவன், நாம கேட்கலாம், தேவன் ஏன் இதை அனுமதிச்சார் அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம பாடம் படிச்சுட்டோம். தேவனுடைய அனுமதியின் பேர்ல தான் இது கூட நடக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துலதான் நாம இருந்தாலும் நாம எப்படி இருக்கணுமா? இந்த உலகத்திலிருந்து நாம பிரிச்செடுக்கப்பட்டிருக்கணும், உலகத்தாராய் இராதபடி. இந்த வசனத்தை திரும்ப படிங்க. அதுதான், நாம் உலகத்தார் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய அன்பான சகோதர சகோதரிகளே. சோ ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் என்ன பண்ணா, தங்களை உலகத்திடமிருந்து பிரித்து வைத்துக்கொள்ள நாம் நம்முடைய மனசாட்சியை என்ன பண்ணணுமா, பக்குவப்படுத்தணும், அனுமதிக்கணுமா, நம்ம மனசாட்சிக்கு இடம் கொடுக்கணுமா. we are not giving our conscience to we are not giving our consent, we are not practicing our conscience to break that, என்ன சொல்லலாம், அந்த விக்கிரகத்தை அதை எடுக்கிறதுக்கு நமக்கு மனசே இல்லையா? புரியுதுங்களா? நமக்கு மனசே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அலோவ் பண்றதே இல்லை நம்ம மனசாட்சி. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அங்க யோசியாவோட மனசாட்சி என்ன பண்ணுச்சு? 8 வயசுல இதுதான் கரெக்ட் அப்படின்னு வேலை செஞ்சது, எல்லாத்தையும் அடிச்சு போட்டுச்சு. ஆனா நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கணும். ஆனா ஆவிக்குரிய நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்கணும். ஆவிக்குரிய நியாயப்பிரமாணங்கிறது அன்பின் பிரமாணம், ஓகே. ஆனா நம்முடைய மனசாட்சி, நம்ம அந்த அளவுக்கு நாம் பர்மிஷன் கொடுக்கணும். மனசாட்சிக்கு, நம்முடைய மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பழைய மனுஷன், அதுக்குள்ள இருக்கிற சிந்தை மனசாட்சி. புதிய மனுஷன், அதுக்குள்ள இருக்கிறது ஒரு இது. ஆனா இந்த பழைய மனுஷன் என்ன பண்றது இல்லை அப்படின்னா, தேவன் மேல விசுவாசம் இல்லாததுனால, அதிகப்படியான உறுதி இல்லாதனால, அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையில உறுதி இல்லாதனால நம்முடைய மனசாட்சிய இல்ல, நீ கொஞ்சம்
என்ன பண்ணிக்கோ, கொஞ்சம் வச்சுக்கோ வச்சுக்கோ இல்லைங்களா, சொல்லுதா இல்லைங்களா, சொல்லுது இல்லையா, கொஞ்சம் நீ இல்ல இதையும் பார்த்துருக்கூடாது, இதுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சபை, ஒரு சபைக்குரிய போறவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அன்பான சகோதரர்களே, சபைக்குள்ள போறவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. திரள் கூட்டத்துக்கு போறவங்க அந்த மாதிரி இருக்கலாம், ஆனா திரள் கூட்டத்துக்கு போவாங்களான்னு தெரியாது. திரள் கூட்டத்துக்குன்னு ஒரு ஓட்டம் இல்ல. ஒருவேளை என்ன ஆகலாம், திரக்கூட்டம் ஆகலாம், அதுவும் ஒருவேளை. there is no guarantee at all. கரெக்டுங்களா? there is no, நாம மனசுல நினைச்சுக்க முடியாது, நான் அவ்வளவு பாவம் பண்ணல, அவ்வளவு இதெல்லாம் பண்ணல. கரெக்டுங்களா? தேவன் மேல விசுவாசம் இல்லாததே பெரிய பாவம் தானே, இல்லைங்களா? அதுவே பெரிய பாவம் தான். ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம மனசாட்சி என்ன பண்ணுறதா கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டா நம்மளே, சரி இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல. கரெக்டுங்களா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பண ஆசை, பணம் இல்லை. அன்பான சகோதரர்களே, நம்ம தப்பா புரிஞ்சுக்கணும் நிறைய விஷயம். பணம் கோடி கோடியா இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லாட்டினாலும் சரி, புரியுதுங்களா? பணத்தின் மேல ஆசைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது எல்லா எவ்வளவு நாள் போட்டுருங்க, எல்லா தீமைக்கும் ரூட்டா இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். சோ நம்முடைய மனசாட்சி ஒருவேளை நமக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தேவை, பலம் தேவை. அந்த பலம் நம்மளால கொடுக்க முடியாததுனால யாருக்கிட்ட கேட்டு வாங்கலாம், கேட்டு பாருங்க, கொடுப்பாரு. சரிங்களா? சில சமயம் கேட்கவே முடியறது இல்லை. ஏன்னா நம்ம மனசாட்சி என்ன பண்ணுது, இதெல்லாம் போய் தேவன் கிட்ட கேட்கிறதா, இதெல்லாம் போய் கேட்கறதா, பண்ணது தப்பு. ஆதாம் அங்க போய், ஆதாமுடைய மனசாட்சி குத்தப்பட்டு ஒளிஞ்சார். எங்க போய் ஒளிஞ்சாருங்க, மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சார். கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு பரிபூர்ண மனிதன் தவறு பண்ணோன்னு அந்த குற்ற உணர்வு என்ன பண்ணுது, தன்னுடைய மனசாட்சிய கட்டுப்படுத்தி தேவனுக்கு முன்பாக போய் நிற்க முடியல அவரால. கில்ட்டி கான்சியஸ், கில்ட்டி கான்சியஸ் வேணும், கில்ட்டி கான்சியஸ் வேணும், ஷேம் இருக்கக்கூடாது, இல்லைங்களா? அப்படின்னா கில்ட்டி கான்சியஸ் வேற, ஷேம் வேற. கரெக்டுங்களா? இங்க ஆதாமுக்கு என்ன ஆயிடுச்சு, கில்ட்டி கான்சியஸ் வந்துச்சு, ஆனா ஷேமா மாறிடுச்சு. அதனால்தான் அவரு என்ன பண்ணாரு, நாங்க இன்னும் ட்ரெஸ் இல்லாம இருக்கிறோம், அந்த ஷேம்குரிய வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, அது நமக்கு அர்த்தம் அதுல அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். நாங்க போய் மறைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டுங்களா? சோ கில்ட்டி கான்சியஸ் இருக்கணும், இருந்தாதான் தேவனுக்கு முன்னாடி கில்ட்டி கான்சியஸ் வந்து ஷேமா மாத்திராம என்ன பண்ணணும், காட் கிட்ட போய் மன்னிப்பா மாத்தணும். கரெக்டுங்களா? அவர்கிட்ட போய் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற ஒரு காரியமா மாத்தணும். அதாவது என்ன சொல்ல, ஃபர்கிவ்னஸா, we have to ask forgiveness, அதான் மாத்தணும் பார்க்கணும். சோ இங்க பார்க்கும்போது இந்த ஒருவேளை அதற்கென்று அவங்க தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அதிகாரங்களினுடைய செய்கைகள் அனைத்திற்கும் இணங்கிட வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. நம்முடைய இருதயத்துல இருக்கு இந்த மனசாட்சி இருக்கும்போது, மனசாட்சி வந்து அது கூட என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஃப்ரீ வில் கொடுத்திருக்காரு. இல்லையா? நீ என்ன செய்யறியோ அது உனக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? நீ வந்து தேவனுக்கு முன்னாடி போய் நிக்கணுங்கிறது உண்மை, தேவன் கிட்ட கீழ்ப்படியணும், உன்னை வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது உண்மையா இருந்தாலும், கரெக்டுங்களா, நீ ஒருவேளை கேட்கல அப்படின்னு சொன்னா தேவன் உங்களை ஒண்ணு என்ன பண்றதில்ல, நம்ம எதுவுமே கேட்கவே போறது. கரெக்டுங்களா? கேட்டா என்ன பண்றாரா, உதவி செய்யறா. என்னால பலம் முடியல, என்னால என்ன காப்பாத்திக்க முடியல, தேவனே என்னை காப்பாத்துங்க, ஆனா எனக்கு பிடிக்கல அது நான் செய்யறது. புரிஞ்சுங்களா? எனக்கு வந்து என்னுடைய ஒருவேளை என்னுடைய சர்வைவல், என்னுடைய சஃபரிங்ஸ், இல்லைங்களா, என்னுடைய தேவைகள், என்னுடைய பிளானிங் இதெல்லாம் இருக்குது, இதனால நான் ரொம்ப சஃபர் ஆகுறேன். கரெக்டுங்களா? இந்த இது எனக்கு பிடிக்கல, நான் உங்கள்கிட்ட தான் வரணும் அப்படின்ற நம்ம என்ன பண்ணலாம், தேவன்கிட்ட போய் கேட்டா அவர் ஒருவேளை என்ன பண்ணுவான், நமக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு அவருடைய பலம் கொடுப்பாரு. ஆனா முக்காவாசி என்ன பண்ண முடியுதுன்னா ஓடி போய் ஒழிச்சுக்கிறோம். அது பெரிய தப்பு, மிகப்பெரிய தப்பு. அது என்ன பண்ணிடும் அப்படின்னா சந்ததிகளையே பாதிச்சிடும். அப்படின்னா ஆதாம் போய் மறைஞ்சார் இல்லையா, எந்த ஒரு காரணத்தாலும் மறைஞ்சாரு, பாவம் செஞ்சுட்டு போய் மறைகிறார். அப்ப சந்ததிகளே பாதிச்சா இல்லையா?
நாம பாதிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் என்ன இருக்கும்? இப்ப நாம் ஆதாமுக்குள்ள மரித்துட்டாச்சா இல்லையா? ஆவிக்குரிய ரீதியில ஆதாமுக்குள் மரித்தாச்சு. ஒரு உடன்படிக்கை எடுக்கும்போது என்ன பண்றோம்? ஆதாமுக்குள்ள மரிக்கிறோம். மரித்து நாம் திரும்ப ஒரு பூரண நிலை, ஒரு விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட ஒரு நிலையில நிற்கும் பொழுது நாம் அதே போல ஆதாம் பண்ண மாதிரி திரும்ப பண்ணலாமா? திரும்ப போய் மறையலாமா? இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? பேக் அடிச்சிட்டோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சோ அப்படி ஒருவேளை அது மாதிரி பண்ணிட்டா அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை ஹிஸ்டரி வரலாறு என்னதான் சொல்லுது அப்படின்னா, ரொம்பதான் துக்கத்துக்குள்ள போயிருக்காங்க. துக்கத்துல இருந்து வெளியே வரணும்னு போராடி என்னென்னமோ தப்பு பண்றதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ இந்த விக்கிரகத்தை என்ன பண்ணிருக்காங்க? இருக்கட்டும், நிலைநாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போனாலுமே ரிசல்ட் வந்து அப்படி கிடையாது. அவங்க நினைக்கிற மாதிரியே கிடையாது. எல்லாருமே எதுக்கு தான் போயிருக்காங்க? ரொம்ப மோசமான நிலைக்கு தான் போயிருக்காங்க. ஆவிக்குரிய ரீதியில அவங்க மரிச்சே போயிடுறாங்க. மாம்சத்திற்குரிய ரீதியில கூட என்ன பண்ண முடியறது இல்லை அவங்களால, திரும்ப மீண்டு வர முடியறது இல்ல. கலப்பையில கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்க கூடாது. அதுதான் சரிங்களா? முன்னிலைமையிலும் பின்னிலைமை ரொம்ப மோசமாயிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை இங்க கொடுக்கப்படுகிறதாக பார்ப்போம். சோ சோ இந்த ஒரு காரியத்தை, அந்த மனசாட்சியை அவர்கள் பக்குவப்படுத்தி நேர்மை உள்ளவர்களாகவும் தாழ்மை உள்ளவர்களாகவும் நீதியை அதிகமாக நேசிக்கிறவர்களாகவும் அங்க பொறுமை உள்ளவர்களாகவும் இருந்துட்டா எதிர்காலத்துல இந்த கர்த்தருடைய செம்மையான அந்த வழியில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இங்க வரும்போது அவர்களுக்கும் மிகப்பெரிய எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதம் அங்க இருக்கும். ஏன்னா அவர்கள் உலகத்தில் எதையும் எதிர்பார்க்காததுனால அவர்களுக்கு பரத்திற்குரிய அந்த ராஜ்யத்துல அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்று இங்க நமக்கு ரகசியமாக, பரம ரகசியமாக காலாகாலமாக வைத்துக் கொண்டிருக்கிற அந்த சபை அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பு ஸ்டிக் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதையே அள்ளி கொடுத்துறாரு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அங்க அள்ளி கொடுத்துடுறேன் அப்படின்னு அங்க சொல்றதை பார்த்தோம். சோ இங்க பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் யோசியா வந்துட்டு, யோசியாவுடைய அப்பா அவர் எப்படி இருந்துட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப விக்கிரக ஒரு இதை கொடுத்தார். ரொம்ப ஒரு தாழ்வான இழிவான காரியங்களை அங்க செஞ்சார். ஒரு வீட்டுல ஒரு தகப்பனும் தாயும் 2 பேரும் மோசமானவங்களா இருக்கிறாங்க, உலக பிரகாரமானவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தகப்பனும் தாயும் உலக பிரகாரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பிள்ளைகள் அதே உலக பிரகாரமா வளர்றதுக்கு தான் இருக்கு. நல்ல விஷயத்துல வளர்றதுக்கு சாத்தியம் வந்து ரொம்ப கம்மி. கரெக்டுங்களா? சாத்தியம் ஆல்மோஸ்ட் வெரி மினிமல். அவ்வளவுதான். அவங்க வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்போ ஒருவேளை ஒரு வீட்டுல தகப்பன் நல்லா இருந்து தாய் நல்லா இல்லை, ஒரு கான்செக்ரேட்டடா, அதாவது இங்க நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத வந்து நான் கான்செக்ரேஷன்ல கொண்டு வரேன். கான்செக்ரேட்டடா இருந்து தாய் கான்செக்ரேட்டடா இல்லை அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டுங்களா? அப்போ இந்த அதுக்காக நம்ம மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது கான்செக்ரேட்டட கல்யாணம் பண்ணுங்க, அப்பதான் சரியா வரும் இல்லைங்களா? இல்லாட்டி அங்க பிரச்சனைகள், இந்த வளர்கிற பிள்ளைகள் சந்ததிகள் எங்கிட்டு வேணாலும் திரும்பலாம், எய்தர் திஸ் சைட் ஆர் தட் சைட். கரெக்டுங்களா? இப்போ பொதுவா ஒரு தகப்பனும் ஒரு தாயும் நான் கான்செக்ரேட்டடா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அது வேற, இங்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கான்செக்ரேட்ல வர்றதுக்கு மினிமல் சான்ஸ். ஒரு தகப்பன் கான்செக்ரேட்டட் தாய் கான்செக்ரேட்டட் இல்லை அப்படின்னா இங்க எப்படி இருக்கும்? சூழல் இல்ல. ஒரு தாய் கான்செக்ரேட்டட் தகப்பன் கான்செக்ரேட்டட் இல்லை அப்படின்னா இங்க எப்படி சூழல் இருக்கும்? ஒரு குழந்தை மேல யோசியாவே பாடம் எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை மேல யாருடைய இன்ஃபுளுயன்ஸ் ஜாஸ்தி இருக்கும்? கரெக்டா? தாயோடைய இன்ஃபுளுயன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். அப்படி இருக்கும்போது கரெக்டுங்களா? இப்ப தாய் நான் கான்செக்ரேட்டடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கரெக்டுங்களா, அந்த இன்ஃபுளுயன்ஸ் தான் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? இது மாதிரி நம்ம அனுபவங்கள்ல நிறைய பார்க்கணும். அதே இந்த யோசியா வச்சே பார்க்கும்போது தாய் கான்செக்ரேட்டட்
தகப்பன் வந்து நான் கான்செக்ரேட்டட். அப்படி இருந்தாலும் தாயோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்க அந்த குழந்தை மேல ஜாஸ்தி இருக்கு. அப்ப யோசியா எப்படி தாயோட இன்ஃப்ளூயன்ஸ்ல அங்க என்ன பண்ணாரு, செஞ்சார். அப்படிங்கிற போது இந்த தாய் மனம் வைத்தால், ஒரு தாய் மனம் வைத்தால் அவள் தன் முன் கொண்டிருக்கும் உயர்ந்த கொள்கைகளுக்கு ஏற்றவாறு தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ண முடியும், டீச் பண்ணி வளர்க்கறதுல தன்னுடைய ஒட்டுமொத்த பலத்தை சக்தியையும் பயன்படுத்தி ஒரு ஜெனரேஷனே என்ன பண்ணிடலாங்க, ஒரு ஜெனரேஷனே ட்ரூத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம். சரிங்களா, ஒரு ஜெனரேஷனே கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த உலக பிரகாரமான அந்த அநேக தடைகள், அரசியல் சண்டை சச்சரவுகள் இல்லைங்களா, வயலன்ஸ், பொலிட்டிக்கல்ஸ், அப்புறம் இந்த மூவிஸ் எல்லாம் இப்போ எப்படிதான் இருக்குன்னா மோஸ்ட்லி எப்படிதான் இருக்கு, எல்லாமே வயலன்ஸ் இல்லைங்களா. அது போல இன்ஃப்ளூயன்ஸ். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த உலக பிரகாரமான இம்மைக்கான சில இச்சைகள், அழிந்து போகக்கூடிய காரியங்கள், இதுல இருந்துலாம் ஒரு தாய் நினைச்சா என்ன பண்ணிடலாம், அவங்கள ஈஸியா காப்பாத்திடலாம் இல்லைங்களா. சோ ஒரு எல்லை மீறின சம்பவமாக இந்த உலகத்துல இப்ப போயிட்டு இருக்க காரியங்களை ஒரு தாய் நினைச்சா என்ன பண்ணிடலாம், இது பண்ணிடலாம் அப்படின்னு அங்க இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்க்கணும். சோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த தாய் அங்க ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டா அதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக பிற்காலத்துல ஃபியூச்சர்ல பார்க்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பழைய மனுஷன் புது மனுஷன் இது ரெண்டு இருக்கிறப்ப, புது மனுஷன் அதாவது ஒரு கான்செக்ரேட்டட் பழைய மனுஷன் இருக்கா இல்லையா, கான்செக்ரேட்டட் பழைய மனுஷன் இருக்காங்க, புது மனுஷனும் இருக்கு, புது சிருஷ்டி பழைய சிருஷ்டி. நான் கான்செக்ரேட்டட் கிட்ட ரெண்டுமே பழைய, கரெக்டுங்களா. இப்ப கவுண்ட் பண்ணுங்க, மொத்தம் 4, இதுல மெஜாரிட்டி யார் இருக்கா, பழைய மனுஷன் புது மனுஷன் ஒரு திட்டம் இருக்காங்க, கரெக்டுங்களா, அது புது சிருஷ்டி கிட்ட. இன்னொரு திட்டம் யார் இருக்காங்க, ரெண்டும் பழைய மனுஷன் தான். வேற மாதிரி சிந்திச்சாலும் பழைய மனுஷன் தான், இப்படி சிந்திச்சாலும் பழைய மனுஷன் தான் வச்சுக்கலாம். ஒரு 2ஆ டிவைட் பண்ணி நான் ஒரு கால்குலேஷன் போட்டா யார் மெஜாரிட்டி யார், கரெக்டுங்களா. அப்ப 3 டைம்ஸ் இம்பாக்ட் யாருக்கு வந்துருதுன்னா அந்த ஒரு நியூ கிரியேச்சருக்கு 3 டைம்ஸ் அவங்க வந்து சமாளிக்க வேண்டியது இருக்கு. புது சிருஷ்டி மிகப்பெரிய பாடுள்ள வாழ்க்கை அப்படிங்கிறார் பதில். சரிங்களா, ஒரு ரிசல்ட் அங்க 6th வால்யூம் எழுதுறப்ப ஒரு கல்யாணம் பண்றப்ப கூட கான்செக்ரேட்டட் ஏன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றோம் அப்படின்னா, கரெக்டுங்களா, நீங்க ஒருவேளை நான் கான்செக்ரேட்டடுக்குள்ள போறீங்க அப்படின்னா நான் கான்செக்ரேட்டட் போறதுக்கு சில காரணம்லாம் சொல்லுவாங்க, அதையும் சொல்றேன். நான் கான்செக்ரேட்டட்ல போறதுக்கு நான் என்ன பண்றேன், நான் கான்செக்ரேட்டட், அவங்களையும் நான் கான்செக்ரேட்டடா மாத்திடுவேன், கரெக்டுங்களா. இங்க 3 டைம்ஸ் பெட்டரா யார் இருக்கா, ஸ்ட்ரென்த்தா நான் கான்செக்ரேட்டட் இருக்கு. ஒரு சின்ன பலவீனமா இருக்கிற அந்த நியூ கிரியேச்சர் அதை வந்து என்ன பண்ணிடலாம், நசுக்கி போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி யோசிக்கிறதே நியூ கிரியேச்சரோட மைண்டே இல்லை அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ கிரியேச்சருடைய மைண்டே அங்க வேலை செய்யல. அப்படி செய்யணும்னு நினைச்சு உங்க மனசாட்சியின்படி நல்லதா தான் நீங்க நினைக்கிறீங்க. ஒருத்தர் வந்து சத்தியத்துக்குள்ள கொண்டு வரதுக்காக உங்க வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறேன்னு நினைக்கிறீங்க, கரெக்டா, நல்ல விஷயம் தான், நீங்க நல்ல குணம் படைத்தவர். ஆனா வரலாறு ஹிஸ்டரி என்ன சொல்லுது அப்படின்னா இதுல யாரும் ஜெயிக்கிறது இல்ல அதிகம், கரெக்டா, வெரி ஃபியூ மேபி, கரெக்டுங்களா, அது சொல்லல, வெரி ஃபியூ, அவர் சப்போர்ட் பண்றதே இல்லை. ஸோ ஈக்குவலி யோக்டு அப்படின்னு நாங்க சொல்றத பார்த்தோம், சரிங்களா. ஸோ அது போல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் 2 பேரும் கான்செக்ரேட்டரா இருந்து வளர்க்குற குழந்தையும், ஒரு கான்செக்ரேட்டர் நான் கான்செக்ரேட்டர் இருக்க வளர்க்குற குழந்தையும், ரெண்டுமே நான் கான்செக்ரேட்டரா இருக்கிற குழந்தைகளுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு விரும்பத்தக்க செல்வாக்குகள், அந்த இன்ஃப்ளூயன்சஸ் ஒரு குடும்ப வட்டாரத்தை தாண்டி வெளியே உள்ளவங்களுக்கும் செயல்படுத்தப்படலை அப்படின்னாலும், குழந்தைகளை முறையை பயிற்றுவிப்பது, எக்ஸசைஸ் பண்ணது, கற்றுக் கொடுப்பது மிகுந்த அவசியமாக இருக்குது என்று நாம் பார்க்கணும். ஸோ குடும்பத்தினுடைய ஒரு பொதுவான சமாதானம், சௌகரியம், அன்பு இதெல்லாம் வேணும் அப்படின்னா அந்த பிள்ளைகள் வளர்ப்பு என்பது ரொம்ப முக்கியமாக அங்க இருக்கிறதாக பார்க்கணும். ஸோ தகப்பன் குடும்பத்தினுடைய தலைவன் அப்படின்னு சொன்னாலும் தன் பொறுப்பினை
தட்டி கழித்துட்டா, இவரோட கூட உடன் வேலையாளாகவும் வாழ்க்கை துணையாகவும் தாயானவள் ஊக்கமாய் ஒத்துழைத்தாலும் குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதற்கென உழைக்கும் தகப்பன் குழந்தைகளுடன் அதிகம் தொடர்பில் இருக்கிறது இல்லை. புரியுதுங்களா? அதாவது உலகத்தினுடைய நியமம், ஒரு வழக்கு எப்படி இருக்குன்னா இப்பெல்லாம் மாறிட்டு இருக்கு. ஒரு முக்காவாசி எப்படிதான் இருக்கு அப்படின்னா, தகப்பன் அதிக நேரம் குழந்தைகளோட என்ன பண்ண முடியாது, செலவு செய்ய முடியாது. தாய் போல செலவு செய்ய முடியாது. ஏன்னா என்ன இருக்குது, வேலை, உலகத்தினுடைய வேலைகள் என்ன பண்ணணும், திரவியம் தேடி கொண்டு வந்து கொடுத்தாங்க. கரெக்டுங்களா? இது ஒரு பேசிக்கான எசென்சியல் நீட்ஸ். வீட்டிலே உட்கார முடியாது. அப்ப அது போல இருக்கிற போது இந்த தகப்பனுடைய ஒரு கான்டாக்ட் அதிகமா கம்மியா இருக்கிறதுனால தாய் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்கலாம் குழந்தைகள் மேல. அப்ப குழந்தைகளை பயிற்றுவிப்பதில் அவங்க ரொம்ப பொறுப்புள்ளவர்களாக இருந்து அந்த பொறுப்பை அவங்க என்ன பண்ணணும், கண்ணும் கருத்தோட செய்யணும். அவர்கள் ரொம்ப ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்கணும், ரொம்ப லாங் லென்த்தியர் ஃபோர்காஸ்ட். எவ்வளவுனா ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷன் தாண்டி ஒரு ஃபோர்காஸ்ட் அவங்களுக்கு இருக்கணும். கடைசியில் எந்த ஜென்ரேஷன் அப்படின்னு சொன்னா, எந்த ஜென்ரேஷன் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய அந்த சந்ததி, அதுக்குரிய ஒரு ஃபோக்கஸ் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இல்லாத ஒரு குடும்பம், அநேக குடும்பங்கள் உண்மையில அவங்க குடும்பங்கள் போலவே செயல்படுவதே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ அன்பு மற்றும் செல்லம் இருக்கு இல்லைங்களா, இதை காட்டுதல்ல மிகப்பெரிய தவறுகள் நடக்குதா. ஒரு குழந்தைகளை வளர்க்கும் போது அன்பு மற்றும் செல்லம் இருக்கு இல்லையா, அது புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா. அன்பு சில டைம் என்ன பண்ணும், பேசுறதுல காட்டாது, பேசுறதுலே இருக்காது. எப்போதுமே அன்புங்கிறது ஒரு அமைதியா அன்போட பேசுறது அப்படின்னு நினைச்சுப்பாங்க இல்லைங்களா. செல்லமா பேசுறது அன்பு, குழந்தைகளை கண்டிக்கிறது அன்பு இல்லை. கரெக்டுங்களா? அப்படியெல்லாம் கூட நினைவுகள் இருக்குது, வார்த்தைகள் உலகத்தில் சொல்லுவாங்க. ஆனா அன்புங்கிறது என்ன அப்படின்னா, அந்த குழந்தை மேல அவங்களுக்கு இருக்கிற ஒரு என்னன்னா முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ட். சில டைம் அன்பினாலதான் என்ன பண்ணுவாங்க, போய் கண்டிப்பாங்க. கரெக்டுங்களா? ஒரு குழந்தை ஒரு கத்தி இல்ல ஏதோ ஒரு நெருப்பு எடுத்து அது விளையாடுது அப்படிங்கிறப்ப சொல்றத கேட்கல, செய்யக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைக்கு என்ன பண்ணல, புரியல. ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்த ஒரு விளையாடுது, ஒரு ஆசிட் எடுத்துட்டு விளையாடுது, ஆனா தெரியல. அப்ப அங்க ஒரு தாயினுடையோ தகப்பனுடையோ ஒரு அப்ரோச், அன்பின் அப்ரோச் எப்படித்தான் இருக்க வேண்டியிருக்கு, எப்படி இருந்தாதான் அந்த அன்பை காட்டுற மாதிரி இருக்கும் அங்க. இல்ல நீ செல்லம், நீ அழுவாத, நீ திட்டாத, நீ ஆசிடோட விளையாடு, நீ நெருப்போட விளையாடு அப்படின்னு சொல்றது அன்பா? அன்பா? இல்ல. கரெக்டுங்களா? அப்ப அந்த குழந்தை கேட்க தெரியல, அதுக்கு பழகல. அப்படி இருக்கும்போது அங்க ஒரு கடினமான ஒரு காரியம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுவும் அன்புதான். அதனால இந்த அன்பு மற்றும் செல்லம் இதை சரியா பேலன்ஸ் பண்ண தெரியணும். எப்ப செல்லம் கொடுக்கணும், எப்போ அன்பு செல்லும். கரெக்டுங்களா? அப்போ என்ன நிறைய சஜஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, எப்ப செல்லம் கொடுக்கணும் அப்படின்னா, நல்ல விஷயம் செய்யறாங்க பார்த்தீங்களா, குழந்தைகள் ரொம்ப அப்ரிஷியேட்டட் விஷயங்கள் செய்யும் போது அவங்கள்ட்ட என்ன பண்ணுங்க, அந்த செல்லம் கொடுங்க. அப்ப இந்த மாதிரி செஞ்சா நமக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குது, நல்ல செல்லம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு இதை உணர்த்துங்க அப்படின்னு அங்க சொல்றதை நம்ம பார்க்கணும். சோ அன்பான சகோதரர்களே, அதே போல இந்த பெற்றோர்கள் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் இல்லைங்களா உரிய மரியாதை அவங்க காட்டுற விதத்துல வளர்க்கணும். குழந்தைகள் தேவனுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த பழக்கம் இப்பொழுது கம்மியாயிட்டு இருக்குது உலகத்தில். கரெக்டுங்களா? சோ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் எங்கிலும் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா ஒரு நல்ல கிறிஸ்டியன் நேஷன்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாரல் எஜுகேஷனே எப்படி வருதுங்க, மாரல் எஜுகேஷன் நல்லா தான் இருக்கு. ஆனா வேர்ல்ட்லி இன்ஃப்ளூயன்சஸ், இப்ப இந்த மீடியாஸ், மொபைல்ஸ், இந்த இதெல்லாம் பாக்குற போது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வேற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் அங்க போயிடுச்சு. அப்ப பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க தவறுகிறார்களாம் பிள்ளைகள். எந்த விதத்துல அப்படின்னு பாக்குற போது, பெரியவர்கள் அவங்க இப்ப உள்ள விஷயங்கள், நிறைய விஷயங்கள் தெரியாத போது அவங்கள கேலி கிண்டல் செய்வது, புரியுதுங்களா, அவங்கள என்ன பண்றது,
ஒரு மட்டம் தட்டுறது, இவங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு நினைக்கிறது, இது போன்ற காரியங்கள்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் வளர்ப்புல வளர்ப்புல சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதாக அங்க நம்ம பார்க்கணும். சோ இதுவே உலகமெங்கிலும் வெளிப்படும் ஒழுங்கின்மையினுடைய அதிகரிப்பிற்கும் கட்டுப்பாடற்ற ஜீவியத்திற்குமான ரகசியமாக இருக்கு. ஒரு கட்டுப்பாடு இல்லாம போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இதுதான் சீக்கிரம். உலகத்துக்கு எங்கிலும் அங்க இருக்குதான். சோ அதனால உண்மையிலே ஆச்சரியம் என்னவென்றால், விதிமுறைகளும் ஒழுங்கும் அன்பும் இரக்கமும் இல்லாத குடும்பங்களுடைய உலகமானது அது இருக்க வேண்டிய மோசமான நிலைமையை காட்டிலும் இப்பொழுது குறைந்த மோசமான நிலைமையில காணப்படும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு என்பது, அதாவது ரொம்ப ஒர்ஸ்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது இங்க மாத்தி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒர்ஸ்டா தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, இது போல அடுத்ததாக பார்க்கும்போது வாலிப பிராயம் நம்முடைய பாடத்தினுடைய ஒரு ஆதார வசனமாக இதை நம்ம முன்னாடி என்ன படிச்சோம் அப்படின்னா, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, பிரசங்கி 12:1. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் வசனம் 1. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீர்ப்பு நாட்கள் வராததற்கு எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னம். பாருங்க, உன் வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினை. இதுல நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல பார்க்கும்போது நம்ம கண்ணு நல்லா இருக்கும் போது, காது நல்லா இருக்கும் போது, கரெக்டுங்களா, நம்ம கை கால்லாம் நல்லா இருக்கும் போது நாம சிருஷ்டிகரை நினைங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய வேலைகளை நீங்க நல்லா செஞ்சிருங்க, நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம தேவனை நம்முடைய சிருஷ்டிகரை பிரியப்படுத்திடுவோம் அப்படிங்கிறத பார்க்கணும். விசேஷமாக பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைக்கு தம்முடைய சொந்த அபூரணத்தை குறித்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஆதாமிலிருந்து விழுந்து போன சந்ததி தான் நாம பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படிங்கிறத நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. உலகின் அனைத்தின் மீதும் இருக்கிற அந்த மரண தண்டனையான அந்த தீர்ப்பை பத்தி நல்லா சொல்லி கொடுங்க சின்ன வயசுல. இதனாலதான் மரணம் வருது, எதனால, பாவத்தினால. இந்த பாவம் எதனால வந்துச்சுன்னா கீழ்ப்படியாமை யாரு பண்ணிட்டா, ஆதாம். அதனால தேவனே என்ன பண்ணிட்டார், தீமையின் அனுமதியை அங்க கொடுத்துட்டார். இப்படிங்கிற காரியத்தெல்லாம் என்ன பண்ணுங்க, பிள்ளைங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்றாரு. சோ இந்த தண்டனையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை இருக்குது, இந்த மரண தண்டனையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை இருக்கு. அந்த விடுதலை எப்படி இருக்கும் அப்படின்னா, என்றென்றும் நித்தியமான விடுதலை, சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். அதுக்குரிய ஒரு விடுதலை கண்டிப்பா எல்லாருக்கும் வருது. அதை கொண்டு வரவர் யாரு, அந்த திட்டத்தை கொடுக்கிறவர் யாரு? அப்ப அந்த திட்டம் என்ன, புரியுதுங்களா? இந்த திட்டம் இது ஒரு மெய்யான திட்டம், எல்லாருக்குமே ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு திட்டம். அத சொல்லுகிற விதத்துல நீங்க இதை எப்படி சொல்ல முடியும், ஒரு குழந்தைகளுக்கு வயசுக்கு தகுந்தாப்புலதான் சொல்ல முடியும். ஒரு ரொம்ப சின்ன வயசுல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிழலும் பொருளும் பேசினா என்ன பண்ணாது, புரியாது இல்லையா? அப்ப சின்ன வயசுலயும் நேரடியாக என்ன பண்ணிடலாம், அங்க சொல்லி கொடுத்தோம். நாளைக்கு எல்லா உலகத்துல பிறந்து வந்த உடனே, உயிர்த்தெழுதல வந்தோடனே தேவன் என்ன மெத்தட் தான் எடுக்கிறாரு, நிலம் பொருளா பேச போறாரு, நேரடியா சொல்ல போறாரு. கரெக்டுங்க, நேரடியா சொல்லி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அவங்க வளர்ந்த உடனே நிழலும் பொருளை பாக்குறப்ப ஆச்சரியப்படுவாங்க, ஓ இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா நமக்கு. அப்ப அந்த நிழலும் பொருள் நன்மையை பற்றி கொள்ள அவர்கள் ஓடுவார்கள். இப்ப உலகத்துல எல்லாமே என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஆல்ரெடி உணர்ந்துட்டாங்க. மரண தீர்ப்பு இருக்குது, தீமையின் அனுமதி இருக்குது உலகத்துல. இந்த தீமையின் அனுமதி இருக்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிறதுனால இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களை காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்த அங்க பாக்குறோம். சோ இவ்வாறாக மரணம் பெற்று தந்ததான அந்த ஒரு பாவ சாபத்திலிருந்து முழு மனித குடும்பமும் ஒரு கட்டத்துல நீங்களாகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த குழந்தைகளை தேவனுக்கு மரியாதை செலுத்த செய்யும், தேவனுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு அவங்க பழகுவாங்க. அப்படி தேவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக யாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, பெரியவர்களுக்கும் கொடுப்பாங்க, எல்டர்ஸ்க்கும் அங்க கொடுப்பாங்க இல்லைங்களா? அப்ப பெற்றோர்களுக்கு இல்ல மற்றவர்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா தேவனுடைய திட்டத்துல பாருங்க எவ்வளவு அழகா புதைச்சி வச்சிருக்காருல்ல.
அந்த சீக்வன்ஸ்ல எவ்வளவு நல்ல விஷயத்தை பிடிச்சு அந்த மனிதன் தேவ சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர் புதைச்சு வச்சிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு பிறப்பதற்கும் கிறிஸ்தவ செல்வாக்கின் கீழ் பேணி வளர்க்கப்படுவதற்கும் உரிய நர்ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக பிள்ளைகள் இருக்கணும். கரெக்டுங்களா? இது ரசல் பிரதருக்கு இருந்துச்சா? ரசல் பிரதர் ஒரு அருமையான ஒரு என்ன பண்ணுங்க கிறிஸ்தவ பெற்றோர்கள் கிட்ட அவர் பிறந்திருக்காரு. அவங்க ரொம்ப பணக்காரங்களா இருந்திருந்தாலும் ரொம்ப ஒரு ரொம்ப பயங்கரமான பணக்காரங்களா இருந்தாங்க. ஆனா அவர்கிட்ட பண ஆசை இருந்துச்சா அப்படின்னா இல்ல. உலகத்தினுடைய அந்த விக்கிரகம்னு சொன்ன அந்த காரியங்கள் எதுவுமே இல்லை. அவர் 14 இயர்ஸ்ல அவர் என்ன பண்றாரு? ரிசல்ட் வருது, இஸ் சூசிங் வெதர் ஐ ஹாவ் டு சூஸ் விச் ஃபாதர்ஸ் பிசினஸ். இல்ல, எந்த ஃபாதருடைய பிசினஸ நான் எடுக்கணும்? மாம்சத்துக்குரிய அப்பாவுடைய பிசினஸா, ஆவிக்குரிய அப்பாவுடைய பிசினஸா? கரெக்டுங்களா? மாம்சத்துக்குரிய ஒரு பிசினஸ் எடுத்ததுதா அப்பாவுடைய பிசினஸ் இருந்தா 1,44,000 எம்ப்ளாயிஸ் இருந்திருப்பாங்க இல்லையா? உலகத்துல கம்பெனில கரெக்டா அந்த 1,44,000 எம்ப்ளாயிஸ் இருந்திருப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய ஃபாதரோட பிசினஸ் எடுத்தா சர்ச் கிளாஸ் 1,44,000 அங்க இருப்பான். எந்த சொத்தை எடுத்தா நல்லது அப்படின்னு கரெக்டா சூஸ் பண்ணாங்க இல்லைங்களா? அவருடைய ஆரம்ப காலத்துல அவரு தன்னை கீழ்ப்படிஞ்சார். யோசியா ராஜா அங்க பாக்குறோம். யோசியா ராஜா சின்ன வயசுல அங்க கீழ்ப்படிஞ்சார். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க அம்மா, ரசல் பிரதருடைய அம்மா. அப்பா இறந்துட்டாரு சீக்கிரமா, சரிங்களா? அதனால ரசல் பிரதருடைய அம்மாவோட இன்ஃபுளுயன்ஸ் அவரை இங்கிட்டு அங்கிட்டு நவுற விடல. ஏன்னா அவங்க அம்மா அவ்வளவு ஸ்டடி பண்ணுவாங்க. அப்போ இப்படியாக பார்க்கும்போது அவர் அநேக கண்ணிகள், அநேக படுகுழிகள், அநேக வேதனையான அனுபவங்கள் அவருக்கு வந்திருந்தாலும் அதை மிக தெளிவாய் அவரால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணார். தேவனுடைய கிருபையினால் பாவத்தினின்று விலகி ஓடி மாபெரும் ஜீவன் கொடுப்பவரை பற்றி பிடித்து அவர் கரத்தை உறுதியாய் பிடித்து அவர் அடிச்சுவட்டில் நடக்க நாடிடும் அனைவரின் மீதும் இது போன்ற ஒரு ஆசீர்வாதம் அங்க இருக்கும் என்று நாம் பார்க்கணும். சோ இப்படியாக பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த யோசியா கடைசியில அவர் எப்படி மரித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன்னையே அர்ப்பணிச்சு இங்க மரிச்சார். யோசியா அந்த காரியத்தில் நம்ம படிக்கும் போது அந்த யோசியாவுடைய வசனம் இது படிங்க. 2 நாளாகவும் 34ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள். வேலையை நடந்த மெராரியின் புத்திரரே. ஓகே, சரி, நான் சொல்லிடுறேன் அந்த விஷயம். இவர் யோசியா தேவனுடைய சித்தத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருந்தார். தேவனுடைய திட்டத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருந்தார். இவர் எந்த தவறும் என்ன பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது கரெக்டா கண்டுபிடிக்கிறார், இது தேவனோடது, இது சாத்தானுடையது அப்படின்ட்டு. இந்த பார்வோன் ராஜா, நேக்கோங்கிற ஒரு ராஜா என்ன பண்றாருன்னா படையெடுத்து தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கிறதுக்கு ஆரம்பமா இருக்கிற அந்த தானியல் 2ஆம் அதிகாரத்துல வர அந்த தலைக்குரிய பாபிலோன் ராஜ்யம் அங்க உருவாகும் போது தடுக்கிறதுக்காக நெக்கோ சாத்தான் போல அந்த ராஜ்யத்தை தடுக்கிறதுக்காக அங்க போகும்போது இந்த யோசியா ராஜா என்ன பண்றாரு? அதுக்கு தடையாக போய் அங்க நிற்கும் போது எப்படி இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். சரிங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி போய் நிற்கும் போது சாத்தான் அவர் சோதனைக்குள்ள கொண்டு வரும். கரெக்டுங்களா? என்ன சோதனை கொண்டு வந்து அப்பமா மாத்திக்கோ, மேலேந்து குதி, என் காலில் விழும். இது போல இந்த பார்வோன் நெக்கோ அப்படிங்கிற ராஜா, நீ எனக்கு சரண்டர் ஆயிடு, ரைட்டா? உன்னுடைய அதாவது தேவன் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நாங்க போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி, இது தடையா இருக்காதுன்னு இவரு ஆனாலும் அதை கேட்காம, தேவன் பேச்சு கேட்காம அங்க போய் என்ன பண்றாரு? தடையாக இருந்து இவரு இறந்துறாரு, அந்த சண்டையில இறந்துறாரு. ஆனா மிகப்பெரிய ஒரு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல அந்த நெக்கோவோட படை என்ன ஆயிடுச்சு? ரொம்ப சேதமாயிடுச்சு,
ரொம்ப ஜெயிக்க முடியாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவரை நெக்கோ இவரை கொன்னுட்டு பார்வோன், அதாவது யோசியாவை கொன்னுட்டு அவர் போய் சண்டை போறாரு, தோத்துட்டு வந்துடுறாரு. ரிட்டர்ன் தோத்துட்டு வந்துடுறாரு. அந்த ராஜ்யத்தை அவரால் என்ன பண்ண முடியல, அங்க அழிக்க முடியல. சாத்தான் ஆரம்பத்திலேயே பரலோக ராஜ்யம் மித போடுறப்ப அழிக்கணும்னு பார்த்தா இல்லையா, அதை அழிக்க முடியல அவனால. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, தன்னுடைய ஜீவனையே என்ன பண்ணாருங்க அங்க கொடுக்கறதுக்கு அங்க இருந்தார். அப்படிங்கிற மாதிரி இந்த யோசியா ராஜா இந்த பார்வோன் நெக்கோ சொன்ன தேவனுடைய வார்த்தையை கேளாமன்னு வசனம் இருக்கு. அப்படின்னா நிறைய பேர் நினைச்சுக்கோங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்காம போனதுனாலதான் இவர் மறிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா அங்க சொன்ன தேவன் யாரு? சொன்ன தேவன் யாரு? யோசியாவுடைய தேவன் இல்ல, பார்வோன் நெக்கோவுடைய தேவன். இதான் வசனம். புரிஞ்சுங்களா? பார்வோன் நெக்கோவுடைய தேவன். அப்ப அந்த பேச்சை நான் ஏன் கேட்கணும் அப்படின்ட்டு அங்க போய் இங்க தடையாக இருந்தார் என்று பார்க்கும். அவர் மரித்தார். மரித்தோன தாவீதின் கல்லறையில அவர் என்ன பண்ணப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும். சோ எப்படியா என்ன வசனம் படிங்க, 2 நாளாகவும் 35ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசம். யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திட்டப்படுத்தின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேபு ஐப்ராத் நதியோரமான கர்மேலிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான். அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டான். அவன் இவனிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை எழுப்பி, முன்னாளின் ராஜாவே, வெறுப்பு முகமும் என்ன, நான் இப்பொழுது உமக்கு விரோதமாக அல்ல, என்னுடைய யுத்தம் புரிய ஒருவருக்கு விரோதமாக போகிறேன். நான் தீர்க்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். தேவன் என்னும் இருக்கிறார். அவர் நீ நடிக்காதபடிக்கு அவருக்கு எதிரே செய்யவை விட்டுவிடும் என்று சொல்ல சொன்னார். இப்படி சொன்னார். ஆனா யோசியா ராஜா சரியானபடி வளர்ந்ததுனால அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, இவர் சொல்றது சரியில்லை. ஏன்னா தேவன் பேர்ல அங்க சொல்லியிருக்கு. உண்மையில யோசியா ராஜா என்ன பண்ணி வந்திருக்கணும், கீழ்ப்படிச்சிருக்கணும். ஏன்னா இவருடைய தேவன் சொல்லியிருந்தா, தாவீதினுடைய தேவன் சொல்லியிருந்தா, ஆபிரகாமினுடைய தேவன் சொல்லியிருந்தா கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஆனா அங்க சொல்லப்பட்டது பார்வோனுடைய தேவன். நமக்கு நல்லா தெரியும் பார்வோன் யாரை அடையாளப்படுத்துது, சாத்தானை அங்க அடையாளப்படுத்துகிறது. சோ சாத்தானுடைய பேச்சை கேட்காம இருக்கும்போது, கரெக்டுங்களா, சாத்தானுடைய பேச்சை கேட்காமல் இருக்கும்போது நமக்கு சோதனைகள் வரும், நமக்கு சில கஷ்டம் வரும். ஆனாலும் வெற்றியா இருக்கு நமக்கு தான். அன்பான சகோதர சோரிலே, நாம் மாம்சத்தை விட்டு ஆவியில அங்க இருக்கிற அந்த நிலைக்கு நாம பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சோ இப்படியாக நம்முடைய சிந்தை நம்மகிட்ட இருக்க அந்த புது சிருஷ்டி அங்க வெற்றி பெறும். ஒருவேளை நாம் மரிக்கிறதுக்கு முன்னாடியே கூட வெற்றி பெறலாமா, பெற முடியாதா? மரித்தாதான் வெற்றி பெறுவோமா? எஸ், அஃப்கோர்ஸ் மரித்தாதான் நம்ம அங்க சபையாக முடியும். ஆனா மரிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்சாரா இல்லையா? சொன்ன நல்ல ஓட்டத்தை ஓடிட்டேன், முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். He declared himself, I have done. அதுக்கப்புறம் ரொம்ப பலவீனமாச்சு. அவருடைய பலவீனம் அவர் ரொம்ப செய்ய விடாது. கொஞ்ச நாள் கூட உயிரோட வாழ்ந்துக்கலாம். பலருக்கு எக்ஸாம்பிளா, அநேகருக்கு எக்ஸாம்பிளா வாழ்ந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எழுத வேண்டியது கூட இருக்கும். பட் he has done his course. கரெக்டுங்களா? ஆனா அந்த டைம்ல அவர் அழகா எழுதுறாரு. ஸோ அது போல கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சரியான ஓட்டம் நம்முடைய பலம் இருக்கும்போது, வாலிப பிராயத்துல சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொன்ன அந்த வசனத்துல தான் நம்ம எடுத்து வரோம். அப்ப நாம் எல்லாருமே வாலிபர்களா இருக்கோம் அப்படின்னா, நம்ம கண்ணு நல்லா வேலை செய்யுது, காது நல்லா வேலை செய்யுது, கை நல்லா வேலை செய்யுது, கால் நல்லா வேலை செய்யுது, நம்ம இருதயம் நல்லா இருக்கு, நம்முடைய மெமரி நல்லா இருக்கு, இல்லைங்களா? இதெல்லாம் இருக்கும்போதே நாம் என்ன பண்ணிடணுமா, ரொம்ப வேகமா நல்லா ஓடி அந்த டிக்ளரேஷனுக்குள்ள வந்துடணுமா, எஸ் ஐ எம் டன் அப்படின்னு சொல்லி அந்த டிக்ளரேஷனுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்முடைய இயலாமையை தேவன் என்ன பண்றதுல அங்க கண்டுக்கிறது இல்லைங்களா? சோ தேவனுடைய திட்டத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் விரோதம் இல்லாம ஒரு எக்ஸாம்பிளா, ரோல் மாடலா அமைதியா இருந்தா கூட ஓகே தான். பட் ஆனா இந்த காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி விடுறதுக்கு காலம் இல்லை, இல்லைங்களா? நான் மரிக்கும் போது உங்களுடைய சாயலால் திருப்தி ஆவேன் அப்படிங்கிறது கரெக்டா மாம்சத்தையும் சேர்த்து சொல்ற மாதிரியே தான் காலமா இருக்குது. அதனால இருந்தாலும் நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அதனால நாம் இன்றைக்கு ஓடக்கூடியவர்களாக நாம் என்ன பண்ணுவோம்,
நம்மை கொண்டு போய் அந்த இடத்துல நிலைநிறுத்தி கொள்ளக்கூடியவர்களாக முழு விசுவாசத்தோட நம்ம கிட்ட